வணக்கம் அண்ட் வெல்கம் டு எட்வர்ட் சாய்ஸ். இந்த எட்வர்ட் சாய்ஸ்ல இந்த ஒரு அன்பாக்சிங் பண்ணோம் சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்து கடைசியில் ஒரு வழியா இந்த அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு மைக் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மைக் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, என்னுடைய கசின் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏல வந்து சொல்லியிருந்தாரு, உனக்கு எதனா மைக் வேணும்னா எந்த மைக் வேணும் அப்படின்னு சொல்லி. சரி, எனக்கு ரோட் மைக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது இந்த மைக்கு. பட் இதை விட கம்மியான விலையிலலாம் நிறைய மைக்ஸ் இருந்துச்சு. பட் யூஎஸ்பியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ குவாலிட்டியில் இருக்கிற இந்த மாதிரி மைக்கை வந்து எதுக்கு நம்மளுக்கு வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு, இல்லை இது வேண்டாம், இதை விட கொஞ்சம் கம்மியான மைக்காக இருக்கிற வேலையை நம்ம வாங்கிக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டாரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தேங்க்யூ கூட்டானோன்னா இந்த ஒரு மைக் எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மைக் தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா NT USB மைக். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா versatile studio quality USB மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு மைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுறதுக்கே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். ஐ திங்க் தமிழில் இந்த ஒரு வீடியோ இருக்குமா, இதில் யாருன்னா வாங்கி யாருன்னா தமிழில் ரிவ்யூ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே போடல. எல்லாம் இங்கிலீஷு ஹிந்தியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் வந்து இந்த ஒரு மைக்கை வந்து நம்ம குவாலிட்டி செக்லாம் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், இந்த மைக் வந்து ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பத்திரமா பேக் பண்ணி. ஏன்னா வந்து ஏர்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்கேஜ்லாம் ஒன்றுனா எடுத்து பொறுமையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்களே. ஸோ இதெல்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ அதில் எதனா ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மைக் வந்து சொல்லிக்கலாம் பெருமையாக, இட்ஸ் ஃப்ரம் USA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16,000 ரூபாய் கிட்ட வருது இந்த மைக்கு. ஸோ அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவான மைக். எனக்குலாம் வந்து 16,000 ரூபாய் கொடுத்து ஒரு மைக்லாம் வாங்குறதுக்குலாம் கனவு சான்ஸே கிடையாது. ஸோ அவர் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்போ அந்த ஒரு மைக் அது பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து என்னதான் நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வந்து அந்த இமேஜஸ்லாம் வந்து தள்ளி பார்த்தாலும் அதை நேரில் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த ஒரு பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா, பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக், அப்பா இது கூட வந்து ஒரு பவுச் ஒன்று இருக்குது. ஸோ மைக் வந்து இந்த சைடில் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டு. இந்த பவுச்சில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி நம்ம ஒட்டிக்கிற மாதிரி நம்ம ஸ்டூடியோ இல்லைனா வந்து நம்ம பிளேஸில் வந்து ஒட்டிக்கலாம். கூட வந்து யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து இந்த பவுச்சில் போட்டுக்கலாம். இந்த பவுச் இதுக்குன்னா, இந்த மைக் வந்து நம்ம தனியாக எங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டூடியோக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மைக்கை வந்து நம்ம இதுல போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இந்த ஒரு பவுச். ஸோ இந்த பவுச்சில் வந்து நம்ம திருப்பி இதை போட்டு இதை ஜிப் மூடிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டாண்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து டேபிள் மேலே வந்து ஸ்டாண்டை வந்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து மைக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம மைக்கு கீழே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரே லாங் ஒயர், நம்ம ரொம்ப தூரமாக ஸ்டூடியோ வந்து ஒருத்தர் கம்ப்யூட்டர் அந்த சைடில் இருக்காருனா கூட அவ்வளோ தூரத்துக்கு வந்து போகிறதுக்கான ஒரு ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடிலாம் வந்து சவுண்ட் கார்டுன்னு இருக்கும், இப்போவும் இருக்குது. சவுண்ட் கார்டில் வந்து நம்ம மைக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து அவுட்புட் வந்து கம்ப்யூட்டருக்கு போகும். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் மைக்கில் டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, அதனால தான் USB மைக் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். டேரெக்டாக யூஎஸ்பியில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணுறதாக்கா மைக் வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இந்த சவுண்ட் வந்து வந்துடும். ஸோ வந்து இது வந்து ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஹீரோ இவர் தான். ஸோ இந்த மெயின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மைக். ரொம்ப வெயிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டர் இதுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி ஒன்று இது கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து ஏதோ மைக் வந்து இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா இது பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கம்பெனிக்காரன் வந்து இந்த மாதிரி தான், இதுக்கு தான் வந்து பிராண்ட் வந்து ஓவர் காசுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து நம்ம வந்து
இந்த இது மைக்கை வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபில்டரு, நிறைய பேர் வந்து வாயிலேருந்து ப்ளோ பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, வாய்ஸ் கிளியராக இருக்கிறதுக்கு இந்த சிங்கர்ஸுங்கெல்லாம் கூட முன்னாடி வந்து மைக்கு முன்னாடி இருக்கும். இப்போலாம் வந்து மைக்லேயே வந்து டேரெக்டாக பேசுகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுறதுக்கு இப்படியெல்லாம் வச்சு பேசலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் வந்து 2 நாப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்ஃபோன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து காதில் வச்சுட்டு நம்ம பேசுறது எப்படி இருக்குது ஃபீட்பேக் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. இந்த ஹெட்ஃபோன் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெட்ஃபோனுக்கு எவ்வளோ வால்யூம் தேவையோ அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி கம்ப்யூட்டரில் போய்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைனா சவுண்ட் கார்டு இருந்துச்சுன்னா சவுண்ட் கார்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் மைக்லேயே நம்ம டேரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம மைக்கோட டெசிபிள் எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்கோட வால்யூம் வந்து ஃபுல்லாக வேணும்னாக்கா நம்ம வந்து ஃபுல்லாக திருப்பி வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னாக்கா அப்படி கம்மியாக திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்துக்கான நாப். முன்னாடிலாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சவுண்ட் கார்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மைக்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வந்து மைக்கில் நம்ம ஹெட்ஃபோன் கேட்டுக்கிட்டே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிங்கர்ஸும் சரி, இல்லைன்னா வந்து பேச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களும் சரி, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து ஆடியோ புக்ஸ்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஆடியோ புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மைக் என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து கிளியராக கேட்கறதுக்கு வந்து இந்த ஒரு மைக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மைக் ப்ளஸ் வாய்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இணையும் பொழுது, ரொம்ப நல்லா வந்து ஜாயின் ஆகும்பொழுது அதில் வந்து கிடைக்கிற சந்தோஷமும் கிடைக்கிற வாய்ஸோட டெப்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மைக் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மைக்லாம் வச்சுருப்பாங்க. இதை விட அட்வான்ஸ்டான மைக்ஸ் தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டூ மச் தான். இது வந்து நான் வந்து வேற ஒரு மைக் வச்சுருந்தேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 ஒரு மைக். இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த மைக்லேருந்து நான் பேசி வந்து போடல. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் அந்த மைக்கில் இருந்து தான் போட்டிருந்தேன் வீடியோஸ்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்கில் ரொம்ப அழகாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும்போது, இதெல்லாம் வந்து ரேடியோவில் பேசுகிறவங்க, அதே மாதிரி வந்து பாட்காஸ்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மைக் அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். ஸோ இதில் டேரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதில் போட்டுட்டு டெஸ்க்டாப்பில் வச்சு இப்படி வந்து பேச வேண்டியது தான். வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வெயிட்டாக ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து திருப்பி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து பேசி உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுத்து நான் போடுறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து இது கொஞ்சம் சேஃப்டியாக அப்படியே இருக்கட்டும். ஏன்னா என்னோடய கம்ப்யூட்டர் செட்டப்பில் வந்து நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி உங்களுக்கு வந்து நான் காட்டணும் அழகாக. ஸோ திருப்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் இப்படி வச்சிடுறேன். அவங்க பேக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெகுலேட்டரி அண்ட் சேஃப்டின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியோட நேம்ஸு, அதுக்கப்புறம் இதோட மாடலோட இது என்ன அப்படிங்கிறது, பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட மொத்த சேஃப்டி இன்ஃபர்மேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்டாண்ட் வந்து இப்படி வச்சு இப்படி நம்ம வந்து திருப்பி வந்து இதை பத்திரமா வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து இந்த மைக்கோட கேபிள், இந்த மைக்கோட கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வாட்ஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னா anti-USB மைக்ரோஃபோன் அண்ட் வந்து ட்ரைபாட் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த ஸ்டாண்டு. அப்புறம் வந்து பாப் ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ப்ளோ அடிக்கிறதுக்கு பேசுறதுக்கான ஒரு இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு ஷீல்டு. USB கேபிள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மைக்ரோஃபோனோட பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக் கிளிப்பு அண்ட் மவுண்டிங் ரிங்கு, அதாவது இந்த கீழே வந்து காமிச்சோம் பார்த்தீங்களா, அது கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் கைடு ஒன்று. ஸோ இதுதான் அந்த மேனுவல் கைடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த USB மைக்கோட உள்ளே இருந்தது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் த வே ஃப்ரம் USA அப்படின்னு சொல்லிக்கலாம்.
சொல்லிக்கலாம் இல்லை இதுதான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நான் படிக்கணும். ஸோ படித்து முடிச்சுட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது, இந்த மைக்கோட மொத்த வாய்ஸ் டெப்த்து, இந்த மைக் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் போடுறேன். அண்ட் ஃபைனலி உங்ககிட்ட ஒன்று காட்டுறதுக்கு மறந்துட்டேன். என்னன்னா கீழே வந்து இதை யூஎஸ்பி கனெக்ட் பண்ண சொல்லுவேன் இல்லையா, கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி புல் பண்ணோம்னாக்கா அந்த இது வந்து இப்படி தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மைக்கோட யூஎஸ்பி போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மைக் கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு போர்ட்டை வந்து நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறாக்கா மைக்கோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பாடுறதோ பேசுகிறதோ நீங்கள் வந்து என்ன ஒரு விஷயம்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டில் இந்த மைக் வந்து வாங்குறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மைக்கை நீங்கள் வந்து எங்கன்னா ஒரு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட ஈஸி டு கேரிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பவுச்சில் வந்து உங்களோட மைக்கை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி மைக்கை வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கழட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வந்து இந்த நாப் வந்து இந்த மைக்கு கீழே அப்படி போட்டுட்டிங்கனாக்கா இது வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மைக்கை போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் கழட்டி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்டாண்டில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப்பில் உட்காந்து என்னோட டெஸ்க்டாப்பும் சரி நான் பேசுகிற இது போகிறோம் ரொம்ப வந்து ஹைட்டு ஒரே மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் இப்படியே வச்சு கூட பேசிக்கலாம். அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ஸ்டாண்டு பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்டாண்ட் அந்த புல் பண்ணுற மாதிரிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு இப்படி மைக்கை வந்து பேசிக்கலாம். ஆக்டிவேட் யுவர் ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி நவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாரண்டியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சூப்பரான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக்கை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபைனலி வந்து இந்த ஒரு மைக்கை நான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு மைக்கை வாங்கின ஒரு ஹாப்பினஸோட குறிப்பாக வந்து எங்களுடைய கசின் பிரதருக்கு அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஃப்ரான்சிஸ் சகாயராஜ் அவரோட பேர். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? Until I see you in the next video, this is Edwin saying bye bye.